இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு தேர்தல் பார்வையாளர் நடத்திய இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம். குழந்தை நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம். அதாவது தமிழகத்தில் இருக்கிற குறிப்பிட்ட சில போலீஸ் அதிகாரிகள் இன்னும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தகவல் கொடுக்கறது, எதிர்கட்சியினரை ஒடுக்கிறதுக்கு வழக்கு போடுறது அப்படிங்கிற வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது பணத்தை கொண்டு போய் கொடுக்குற வேலையை கூட செய்கிறாங்கன்னு எங்களுக்கு தகவல் வருது. அந்த அளவுக்கு இப்போ காவல்துறை இல்லை, நான் எல்லாரையும் குற்றம் சாட்டல. நாங்கள் குறிப்பிட்ட சில அதிகாரிகள் இன்னும் மழை விட்டும் தூவானம் விட குறையா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு அவங்க தங்களுடைய விசுவாசத்தை காமிக்கிறாங்கிறத சில ஆதாரங்களோட சில விஷயங்களை கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மிக குறிப்பாக அந்த கரூர் ஷெட் ஃபார்முலா அது கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ கோயம்புத்தூர்லேயும் அது வந்துருச்சு. அப்போ அங்கே போட்டிருக்க அந்த ஷெட்டுகள் அதை உடனடியாக அகற்றணும் அப்படின்னு கோரி இருக்கிறோம். மேலும் திருவிக நகர், துறைமுகம் போன்ற தொகுதிகளில் வல்லனரபிள் பூத்துன்னு இருக்கு, சென்சிட்டிவ் பூத்து. அந்த பூத்தில் நீங்கள் இப்போ கட்டுப்பாடை அதிகரிக்கணும், கண்காணிப்பை அதிகரிக்கணும், அங்கே போலீஸ் படையை குவிக்கணும். அப்புறம் அவங்க போலீஸ் ரோந்து போகிறது, சிசிடிவி கேமரா அப்படின்னு வழக்கமாக எல்லாம் சொல்லியிருக்கோம். குறிப்பாக மணச்சநல்லூரில் இந்த திமுக ஒரு 8000 ரூபா டோக்கன் கொடுத்தாங்க பாருங்கள். அந்த டோக்கன் சம்பந்தமாக ஒரு பெண் தற்கொலை பண்ணாங்க. அந்த தற்கொலை செய்த இதில் வழக்கு சாதாரண வழக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அதில் அந்த மணச்சநல்லூர் திமுக கேண்டிடேட்டையும் அந்த ஆர்வ மேலேயும் வழக்கு பதிவு செய்யணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் தற்கொலைக்கு காரணமானவர்கள். ஏன்னா அந்த 8000 ரூபாயை கொடுக்க அலோவ் பண்ணதுனால ஆர்வமும், 8000 ரூபாயை கொடுத்து டோக்கன் கொடுத்ததுனால அந்த திமுக கேண்டிடேட்டும், இதுவும் கரப்ட் ப்ராக்டிஸில் வரும். அவங்க மேலே நடவடிக்கைன்னு சொல்லியிருக்கோம். இது போன்று தொடர்ந்து நடைபெறுமானால் அது ஒரு நியாயமான தேர்தலாக இருக்காது அப்படிங்கிறோம். அப்சர்வர் இதெல்லாம் பொறுமையாக கேட்டிருக்காரு, நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். ஜோசப் ராஜா, மாநில பொதுச் செயலாளர், ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாடு. இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாடு சார்பாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவருடைய அப்சர்வர் நடத்திச்சோம். நடக்கக்கூடிய தேர்தலில் என்னெல்லாம் கொண்டு வரணுன்றதை பற்றி ரொம்ப காரசாரமான டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. நிறைய சஜஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 7 பக்கம் அடங்கிய சஜஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் முக்கியமானது தேர்தலுக்கு பணம் எல்லா இடத்துலையும் கொடுக்கப்படுது. அதை நீங்களும் ரிசீவ் பண்ணுறோம், பிடிக்கிறேன்றீங்க. ஆனால் அது சம்மந்தமாக ஒரு வேட்பாளர் கூட நீங்கள் இது வரைக்கும் நீக்கப்படலை. சென்ற ஆண்டும் இது வரைக்கும் நீக்கப்படலை. இது வரைக்கும் எத்தனை எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு அப்படின்றது கேட்டதுக்கும் அதற்கான பதிலும் இல்லை. ஸோ அப்போ பிடிப்பட்ட பணத்தை மேலே என்ன விதமான ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க? ஸோ எந்த விதமான பயமும் இல்லாமல் திரும்ப டிஸ்ட்ரிபியூஷன், மணி டிஸ்ட்ரிபியூஷன் போய்கிட்டு தான் இருக்கின்ற கேள்வியை முன் வச்சோம். அது சம்மந்தமாக ஆக்ஷன் எடுக்கிறேன் நாங்கள். அதே போல் த அவேர்னஸ், இன்னைக்கு எஸ்ஐஆர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாண்டிச்சேரியில் 90% வரைக்கும் ஓட்டு பதிவாயிருக்கு. அதே பதிவு நமக்கு இங்கே சென்னை தமிழ்நாட்டிலையும் இருக்கணுன்றதை கேட்டோம். பட் அந்த அவேர்னஸ் போதலை அப்படின்றத முக்கியமாக சொல்லியிருந்தோம். அப்போ அவங்க பேனர் வைக்கிறோம், ஸோ எவ்ரிவேர்ஸ் நாங்கள் பேனர் கொடுக்குறோம். பேனர் மட்டும் போதாது. ஏன்னா கிராமப்புறங்களில் படிப்பறிவு இல்லாத மக்கள் இன்னமும் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆட்டோவில் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-20 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் தேதி அன்னைக்கும் எலெக்ஷன் முந்தின நாளும் ஆட்டோவில் பூத் வைஸ் அனௌன்ஸ்மெண்ட் போகும். அந்த பூத் வைட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது இன்னைக்கு நடக்கிறதில்ல. ஸோ எலெக்ஷனுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு பூத்துலேயும் அனௌன்ஸ்மெண்ட் இந்த பூத்தில் உங்களுடைய ஓட்டை பதிவு செய்யணுன்ற அனௌன்ஸ்மெண்ட் போகணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். அது நல்ல ஐடியா, அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு இருக்கோம். அதுக்கப்புறம் கால் சென்டர்ஸ், கம்ப்ளைண்ட் புகார் எண் இது வரைக்கும் எலெக்ஷன் நடக்க அன்னைக்கு அந்த புகார் எண் ஒர்க் ஆனதே கிடையாது. புகார் எண் மட்டும் தான் இருக்குது, கால் பண்ணால் ஒர்க் ஆனது கிடையாது. அதுக்கான பிரச்சனைகள் என்னன்றது அவங்க இன்னும் ஆராயலை. அதை அதுக்கான பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான கால் போகும்போது அந்த கால் சென்டருக்கு அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லை. அதை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், பிரைவேட் கம்பெனிஸை இதை ஹையர் பண்ணணும். ஒரு பிபிஓ, அதாவது கால் சென்டர் ரன் பண்ணக்கூடிய பிரைவேட் கம்பெனி ஒரு நாளைக்கு 5000 கால் இன்பேண்ட் இமீடியட்டாக வந்தாலும் அதை பண்ண முடியுன்றது, அதுவும் குட் ஐடியாஸ். நான் அதை இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டி என்கேஜஸ் இருக்காது அப்படின்றாங்க. ஸோ அதுலேயும் அந்த கால் ரெக்கார்டிங் 100% ரெக்கார்டிங் இருக்கணும். கம்ப்ளைண்ட்ஸ் எந்த ரெக்கார்டிங்ஸ் வந்தாலும், அதாவது ஒரு தனி நபர் ஒரு கம்ப்ளைண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்கார்டிங்கில் பதிவாகி நாளைக்கு அது சம்மந்தமாக நீங்கள் கேட்டாலும் ஆர்டிஐ மேலும் கேட்கப்படும் போது அது கொடுக்கப்பட வேண்டும்ன்றதை நம்ம முக்கியமாக சொல்லியிருக்கோம். அப்போ பொதுமக்களுடைய கம்ப்ளைண்ட் முக்கியமாக 100% பதிவாகுன்றது நம்மளோட கருத்தாக முன் வச்சிருக்கோம். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயமும் நம்ம முன்னால் கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வெயில் காலம் அப்படின்றதுனால குடி தண்ணீரோ அல்லது மோவோ அல்லது நீண்ட வரிசைகள் வெயிலில் பொதுமக்கள் வாக்களிக்கணும்னா இன்னைக்கு பாசிபிள் இல்லாத ஒரு சூழல் இருக்குது.
ஏன்னா இன்னும் போகக்கூடிய நாட்களில் வெயில் அதிகமாக போகுன்றது கருத்து இருக்குது. ஸோ அதனால் வந்து க்ரீன் ஷேட் வந்து நம்ம ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தோம். க்ரீன் ஷேடு ப்ளஸ் மக்களுக்கான குடிநீர்கள், அதுக்கான டைமிங்கான ஃபுல் அந்த அதை வந்து முழுமையாக எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேமராக்கள் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த 4 மணிக்கு மேலே வந்து கேமரா டெக்னீஷியன் எல்லா பூத்துலேயும் வந்து 4 மணிக்கு மேலே பிரச்சனைகள் வந்தது. ஸோ 4 மணிக்கு மேலே போன வாட்டி உள்ள சர்வே பிறகு கிட்டத்தட்ட 22% மேலே வந்து 4 மணிக்கு மேலே வந்து கேமராக்கள் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் டெக்னீஷியன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கொண்டு வரணும். தொகுதி வைஸாக கேமரா டெக்னீஷியன் இருக்கணும். அந்த கேமராவில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அந்த கம்பெனி எதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த கம்பெனி அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை முழுமையாக எடுக்கணும் அப்படின்றது, ஈவன் அதுக்கு பனிஷ்மெண்ட்டே கொடுக்கணுன்றதுக்கு நம்ம வந்து மையம் கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த 49A ஓட்டு போட முடியாதவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்க 49A இந்த ஃபார்ம்ஸ் எதுவுமே வந்து இந்த கன்சர்ன் அதிகாரிகளுக்கு தெரியதே கிடையாது. என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது, நீங்கள் 49O ஆகட்டும் 49A ஆகட்டும், இந்த ஃபார்ம்ஸ் வந்து கன்சர்ன் அதிகாரிகளுக்கு எதுவுமே வந்து தெரியப்படுத்துறதும் கிடையாது, தெரியறதும் கிடையாது. ஸோ இது எல்லாமே அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். அந்த அதிகாரிகள் முழுமையாக வந்து உள்ள அதிகாரிகள் இருக்கணுன்றதை நாங்கள் முழுமையாக அதை சொல்லியிருக்கோம். அதையும் நடைமுறைக்கு கொண்டு வரன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து 7 பக்கங்கள் அடங்கிய இதை வந்து நம்ம ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாடு சார்பாக கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து நடைமுறைப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் அசம்பிளிலையும் மருத்துவ அணி வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா வெயில் காலத்தில் மக்கள் வந்து வெயிலில் நின்று அந்த மயக்கம் வரதுக்கு அதையும் வந்து சிறப்பாக ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து பல கருத்துக்கள் ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாடு சார்பாக முன்னெடுத்திருக்கோம். அதை செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபீட்பேக் ரிவ்யூ மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் கேட்டிருக்கோம், அதையும் கொடுக்குறேன்னு இருக்காங்க. நன்றி. இன்று தமிழகத்தின் தேர்தலின் சார்பாக ஸ்பெஷல் அப்சர்வர் பிரதாப் சிங் அவர்களின் தலைமையில் அனைத்து அங்கீகாரம் பெற்ற கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது. அந்த பல்வேறு கட்சி சார்பாக எங்களுடைய கருத்துக்களை சொன்னோம். அந்த கருத்துக்களும் குறித்து கொண்டார்கள் அவர்கள். அதற்கான ஆவணங்கள் செய்கிறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எல்லா தொகுதியிலும் வந்து இப்போ மணி டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தகவலை சொன்னோம். கோயம்புத்தூரில் வந்து செந்தில் பாலாஜி வந்து 1 கிராம் 2 கிராம் தொகுதிக்கு சார்பாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. அதே போல் வந்து சென்னையில் வந்து இன்னும் காவல்துறை அதிகாரிகள் இன்னும் வந்து அந்த திமுக அமைச்சர்கள் சென்னை திமுகவை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் கண்ட்ரோலில் இருக்காங்க. இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் சொல்லும் அனைத்தும் குறித்து கொண்டார்கள். இந்த தேர்தலில் வந்து சிறப்பாக நடைபெற அவர் வந்து எங்களோட ஒத்துழைப்பினார்கள். நானும் பாஜக சார்பாக நானும் வழக்கறிஞர் சவுந்தரராஜனும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எங்கள் மாநில தலைவர் நயினார் அவர்கள் கூடிய கருத்துக்களை இன்று எடுத்துரைத்தோம். அந்த ஒரு குறிப்பிட்ட வந்து சில கட்சிகள் வந்து பிரைம் மினிஸ்டரை பற்றி பேசிட்டாங்க. அதுக்கு எங்களோட அப்ஜெக்ஷன் சொன்னோம். நாங்கள் வந்து அதுவும் குறித்து கொண்டார்கள். தேர்தலை முன்னிட்டு தேர்தல் சிறப்பு பார்வையாளர் பிரதாப் சிங் அவர்கள் இன்று சென்னையில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகளின் தலைவரிடம் கலந்து ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அதில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக சில முக்கியமான கருத்துக்களை வலியுறுத்தினோம். குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டமன்ற தொகுதியில் கர்நாடகத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் வந்து தங்கியிருந்து அங்கு தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தேர்தல் பரப்புரை காலம் முடிந்தவுடன் உடனடியாக அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கின்றோம். கர்நாடகத்திலும் வந்திருக்கக்கூடியவர்கள் அங்கே தங்கியிருந்தால் மிகப்பெரிய அளவிற்கு வன்முறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையான முறையில் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறுவதற்கு அது இடையூறாக இருக்கும். எனவே தேர்தல் ஆணையம் உடனடியாக கர்நாடக மாநிலத்திலிருந்து தளி தொகுதியில் வந்து தங்கியிருக்கக்கூடியவர்களை தேர்தல் பரப்புரை காலம் முடிந்தவுடன் அவர்களை வெளியேறுவதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இருக்கின்றோம். அதே போலவே பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் மத பிரச்சனைகளை கிளப்பியிருக்கிறது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் பிரச்சனையை அவர்கள் தேர்தல் தங்களுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இது வந்து தேர்தல் ஆணையம் குறிப்பிடக்கூடிய மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிரானது, மாதிரி நடத்தைகளுக்கு எதிரானது. எனவே அதை நீக்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்று செய்யாமல் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருப்பரங்குன்ற பிரச்சனை மையமாக வைத்து தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளாமல் தடுக்க வேண்டும் என்ற கருத்தை இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக நாங்கள் வலியுறுத்தினோம். அதேபோல தேர்தல் நடக்கக்கூடிய அன்று அனைத்து போலிங் ஸ்டேஷன்லையும் போதிய அளவிற்கு தண்ணீர் வசதி, அதே போலவே ஷாமியான பந்தல் போன்ற பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். எனவே இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக எங்களுடைய கருத்துக்களை சிபிஐஎம் மாநில குழு தரப்பில் இன்றைக்கு சிறப்பு பார்வையாளர் மரியாதைக்குரிய பிரதாப் சிங் அவர்களை சந்தித்து
எங்கள் தரப்பில் சொல்ல வேண்டிய விவரங்களை சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை ஆணையருக்கு எங்கள் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி அவர்கள் நேற்றைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்திய நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட மறுவரையறை குறித்த அந்த மசோதாவை மகளிர் மசோதாவுடன் இணைத்து அவர்கள் கொண்டு வந்தது ஆட்சேபனைக்குரியது. மறுவரை செய்யக்கூடிய அந்த மசோதா தோற்றுப்போனதை ஒட்டி எதிர்க்கட்சிகள் மீது மிக கடுமையாக புகார் சொல்லக்கூடிய வகையில் எல்லா வீடுகளிலும் பிரதமர் அவர்கள் பேசுவதற்கு, தொலைக்காட்சி மூலம் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய அளவிலே ஆட்சேபனைக்குரிய ஒன்று என்பதை பதிவிட்டிருக்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் விதி எண் 4 அடிப்படையில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய வரம்பு மீறப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் ஆளும் எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மீது மிக கடுமையான அதிருப்தியை, மிக கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார். இது ஆட்சேபனைக்குரியது என்பதை தெரிவித்திருக்கிறோம். 2, மரியாதைக்குரிய பிரதாப் சிங் அவர்கள் குறிப்பிட்டது 95% வாக்கு துண்டு ஓட்டர் ஸ்லிப்பை வழங்கியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அது சரிபார்க்கப்பட வேண்டும். அந்த அளவிற்கு விநியோகிக்கப்படவில்லை. போதுமான அளவிற்கு விநியோகிப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறோம். 3வது, தேர்தல் வாக்குச்சாவடியில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பல்வேறு ஊழியர்கள், அவர்கள் இரவே தங்குவதற்குரிய அடிப்படை வசதிகள், கட்டமைப்புகள் செய்து தரப்பட வேண்டும், பாதுகாப்பு வசதிகள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். 3, வெளிப்படையான நேர்மையான தேர்தலை வாக்குச்சாவடிகளில் நடப்பதை உறுதி செய்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எங்கள் தரப்பில் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போல தபால் ஓட்டு பதிவு செய்திருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அவர்கள் 2 முறை போவதன் காரணமாக அவர்கள் வாக்களிப்பதை தவிர்த்திருக்கிறார்கள். அதுபோன்ற செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஒரே ஒரு முறை அவர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று தபால் ஓட்டை பதிவு செய்வதற்குரிய நடவடிக்கையை எடுக்க தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் எங்கள் தரப்பில் சொல்லியிருக்கிறோம்.